ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதில மறுபடியும் 2 பேரையுமே ஒண்ணு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா இருந்து என்ன திட்டத்த போட்டாங்களோ, அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம கார்த்திய கைது பண்ற மாரி ஒரு செயல் பண்ணும்போது, ஏற்கனவே ராஜராஜன் நம்ம சாமுண்டீஷ் கிட்ட சவால் விட்ட மாதிரி, இந்த வாட்டி ராஜராஜன், ரேவதி சேர்ந்து செம அதிரடி பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரி பார்த்த உடனே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ஒரு வழியா நம்ம பேத்தி ரேவதி வீட்டுக்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்க போகும்போது ரேவதி மனசு கஷ்டப்பட்டு ரொம்பவே சோகமா இருக்கத கவனிச்ச நம்ம பாட்டியும், என்னாச்சு ரேவதி, உன்னோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, என்னாச்சு அப்படி கேட்கும்போது ரேவதியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தான் அம்மா இப்படி செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாட்டி. நானும் கார்த்தி மாமாவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிச்சமா எங்க சித்தி இந்த மாதிரி வேலை செய்யும்போது அதை கூட நம்பிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. நான் கூட கார்த்தி மாமாவோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கார்த்தி மாமா இனி என்னோட வீட்டுக்கு நீ வந்தேன்னா கண்டிப்பா உன்னோட அம்மாவோட கோபம் இன்னும் அதிகம் ஆகும் தவிர குறையாது. அதனால 2 பேரும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம பாட்டியும், சரி ரேவதி, நீ எதுவும் கவலைப்படாத, சீக்கிரத்துல உன்னோட அம்மா மனசு மாறிடும், வா போய் சாமி கும்பிடலாம். முறையாட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த இடத்துல விளக்கேற்றி வைக்கிறதுக்கு சொல்லும்போது நம்ம ரேவதி அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நானும் கார்த்தி மாமாவும் ஒன்று சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம பாட்டியும், இந்த விளக்கு எவ்வளோ பிரகாசமா எரியுதோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரியும், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சப்புறமும் என்ன தைரியம் இருந்தால் இந்த கிழவியோட வீட்டுக்கு இந்த ரேவதி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணும்போது, எப்படியாவது ரேவதியை பிரித்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லும்போது ராஜராஜன் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. சாமுண்டேஸ்வர் கிட்ட என்ன ஈஸ்வரி நீ பேசிட்டு இருக்க, உன்னோட பொண்ணுக்கு தொட்டு தாலி கட்டினது அந்த கார்த்தி தானே, அதனால அவ கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரை எதிர்த்து பேசும்போது, சாமுண்டேஸ்வரி என்னங்க நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, அந்த கொலைக்கார குடும்பத்துக்கு எப்போவுமே என்னோட பொண்ணு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாட்டு அந்த கார்த்தி என்ன ஃப்ராடு வேலையெல்லாம் செய்து ஏமாத்திட்டான். இப்போ என்ன செய்ய முடியும், எப்படியாவது ரேவதியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும், ஈஸ்வரி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலுமே உனக்கு புரியவே மாட்டேங்குது, அதான் நான் சொன்னேன்ல எத்தனை வருஷம் தான் இந்த பகையை நினைச்சிட்டு இருப்ப, நம்ம ரேவதியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறியா, அந்த கார்த்தி மாப்பிள்ளை எவ்வளோ நல்லவர், நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செய்திருக்காரு, அது எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் நம்ம சாமுண்டேஷ் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும், எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரமா என்னோட பொண்ணு ரேவதியை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்கும்போது ராஜராஜனும், அதையும் நான் பார்க்க தானே போகிறேன், என் பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் கார்த்தி கூட தான் சேர்ந்து வாழ போகிறான், அதுக்கு நான் எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ராஜராஜன் சாமுண்டேஸ்வர்கிட்ட ஒரு சவாலை விடுறாங்க. சந்திரகலாவுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, எப்படியாவது இந்த ரேவதியை பிரிச்சிடலான்னு பார்த்தா இந்த ரேவதி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே மிரட்டிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருப்பா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, என்ன செய்கிறது, அக்காக்காரிக்கிட்ட இதை பற்றி பேசிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துல போகும்போது சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. சந்திராவும், பாத்தியாக்கா இத்தனை வருஷமாட்டு உன்னை எல்லாம் மதிக்காமல் நீ ஒரு அம்மானு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த கார்த்தி தான் வேணும்னு சொல்லி எவ்வளோ தைரியமாக இந்த ரேவதி போயிட்டா, அதோடு இல்லாமல் என்னோட உயிரே விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீ மிரட்டின போது கூட அவள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், ஆமாம் சந்திரா, நான் இதை ரேவதி கிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே அந்த கார்த்தினால தான், அவன் சரியாட்டு நம்ம பொண்ணை ஏமாற்றி வச்சிருக்கான், எப்படியாவது அவன் கிட்டேருந்து பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குக்கா, ஆனால் அந்த ரேவதியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவள் ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவா, அதில் வேற அந்த கிழவியோட வீட்டில் போய் இருக்கா, எப்படியுமே நம்ம நேரடியாக போய் அவகிட்ட என்ன தான் வான்னு சொல்லி கூப்பிட்டாலுமே அவள் வரப்போகிறதில்ல, அதில் வேற அந்த கிழவியோட சப்போர்ட் வேற இருக்கும், என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டே இருக்கும்போது சந்திரகலாவும், சரி எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குக்கா, அதே மாதிரி செய்துட்டேன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கும், அப்படி என்ன தான் சந்திரா ஒரு ஐடியா இருக்குது, எதுவாக இருந்தாலுமே என்னோட பொண்ணு எனக்கிட்ட திருப்பி வர மாதிரி ஒரு செயல் நடக்கும்,
நடக்கணும் அப்படி சொன்ன உடனே சந்திராவும் உன்கிட்ட தான் கார்த்தி வந்து ஏற்கனவே ரேவதிக்கு டைவர்ஸ் பண்றதுக்காக அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தந்தான்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உன்கிட்ட தானே இருக்கு அப்படி கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி ஆமா சந்திரா நீ சொன்னப்புறம் தான் எனக்கு ஞாபகத்து வருது, சரி அதை வச்சு என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது சந்திரகலாவும் பேசாம இந்த மாதிரி கார்த்தி டைவர்ஸ் பண்ணிட்டான், ஆனாலும் அதுக்கு அப்புறமாட்டு ஏதோ ஒரு வாக்குவாதத்தினால ரேவதியை வந்து கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னவா அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி இதாண்டா சரியான சான்ஸ்னு யோசிக்கிறாங்க. சந்திரா இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நீ சொல்றது சரியா தான் இருக்கு, இப்பவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஒரு யோசனையில் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜனும் அப்படியே பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து நம்ம ரேவதி கிட்ட ரேவதி நீ நல்லா இருக்கியாம்மா, நீ வீட்டை விட்டு வந்ததுலேருந்தே ஓ ஞாபகமாக தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, அங்கே உன்னோட அம்மா செய்கிறது எதுவுமே சரியான செயலே இல்லை, எப்படியாவது உன்னையும் கார்த்தி மாப்பிளையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துட்ருக்கா. அதில் வேற அந்த சந்திரா சொல்கிறத தான் அவள் வந்து வேத வாக்கா நம்பி அவள் சொல்கிற மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கா. எனக்கு எது எப்படியோ நீயும் மாப்பிளையும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் பாத்தியா ராசராசா என்னெல்லாம் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கூடிய சீக்கிரமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல சிறப்பாக நடத்துவோன்னு பார்த்தா வர வர அந்த சாமுண்டீஸ்வரியோட கோபம் வந்து அதிகம் ஆகிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்படி நம்ம என்னதான்ப்பா தப்பு செய்தோம், எதுக்கு சாமுண்டீஸ்வரி எதையுமே புரிஞ்சுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ராஜராஜன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் நீ கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரமா சாமுண்டீஸ்வரோட மனசை மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜனை அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் கார்த்திகிட்ட வந்து கார்த்தி மாப்பிள்ளை சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோபமாக இருக்கா, அவள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்களையும் ரேவதியும் எப்படியாவது பிரிச்சிருவா, அதனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் அத்தை வந்து இப்படி ரேவதி என்னை தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்த உடனே கண்டிப்பாக கோபமாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எப்படி அது ரேவதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லும்போது ராஜராஜனும் என்ன இருந்தாலுமே இந்த வாட்டி நான் சும்மா விடுற மாதிரில அந்த சந்திராவோட திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணதான் போகிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் கார்த்திக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சரி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்திருக்கல இப்போவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டும் பண்ணி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டில் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வராங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தியும் என்னது இது புதுசாட்டு இந்த அதிகாரிகள் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அப்படியே ரேவதி கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகை மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி சொன்ன உடனே ரேவதியும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், யார் என்னோட கார்த்தி மாமாக்கு மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படி கேட்கும்போது வேறு யாரும் இல்லை சாமுண்டேஸ்வரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி சொன்ன உடனே சரி அப்படி என்னதான் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரேவதியை டைவர்ஸ் பண்ண அப்புறமாவும் வலுக்கட்டாயமாக ரேவதியை நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி சொன்ன உடனே ரேவதி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், கார்த்தி மாமா ஒன்றும் எதுவுமே செய்யலை, நான் தான் விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணும்போது அதிகாரிகள் எல்லாருமே எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்கம்மா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் ஸ்டேஷனில் வந்து எதுனாலும் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் அப்படியே டென்ஷன் ஆகி எவ்வளோ தைரியம் தான் இந்த ஈஸ்வரி இப்படிலாம் செய்திருப்பா, இதெல்லாம் சும்மா விட போகிறது இல்லை, சாமுண்டீஸ்வரி இப்படியெல்லாம் ஒரு செயல் பண்ணவே கூடாது அப்படி சொல்லும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ராஜராஜன ரேவதியை சேர்ந்து நம்ம கார்த்திகை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு செயலை பண்ணுறாங்க. அதோட இல்லாமல் சந்திரகலா சாமுண்டீஸ்வரி திட்டத்துக்கு நம்ம ரேவதி சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.